ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் டாப் லோடு வாஷிங் மிஷினு கஸ்டமர் 1 எரர் வருது, எர்த்தும் அடிக்குது அப்படின்னாங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். மிஷின் ஃபுல்லாகவே எர்த்து அடிச்சது. மிஷினு, இன்லெட் வால்வு, ஒயரிங் கிட்ட எல்லாத்துலேயும் எர்த்து அடிச்சது. நம்ம 1 எரர் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் சென்சார் தான். ப்ரெஷர் சென்சார் பூத்து போயிருந்துச்சு, ஜாக்கும் பூத்து போயிருந்துச்சு. நம்ம இதை புது சென்சார் வாங்கி தான் செக் பண்ணி பார்க்கணும். ஜாக்கும் மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம எர்த்து எதனால் அடிக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். எர்த்து எதனால் அடிக்குன்னா, அந்த ஃபியூஸுக்கிட்ட தண்ணி பட்டிருக்கு. இன்லெட் வால்வு இழுக்கிறப்ப தண்ணி வந்து உள்ளே பட்டிருக்கு போட்டிருக்கு, அதனால தான் எர்த்து அடிச்சிருக்கு. அடுத்து நம்ம ப்ரெஷர் சென்சார் கழட்டியாச்சு. இது புது ப்ரெஷர் சென்சாரு. மிஷினில் மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஜாக்கும் நம்ம புதுசாக வாங்கிட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் சென்சார் ஓசை ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம ப்ரெஷர் சென்சார் ஒயர் ஜாக்கை கட் பண்ணிவிட்டு புது ஜாக் ஜாயின் பண்ண வேண்டியதான். ப்ரெஷர் சென்சார் நம்ம மாட்டியாச்சு, புது ஜாக்கையும் நம்ம மாட்டியாச்சு. அடுத்து நம்ம மிஷினில் ஷாக் அடிக்கிறது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். எல்லா ஒயரிங்கிட்டலாம் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. எர்த்து எங்கேயுமே அடிக்கலை. அந்த ஃபியூஸுக்கிட்ட தண்ணி போட்டதுனால எர்த்து அடிச்சிருக்கு. அடுத்து எங்கேயுமே இல்லை. அடுத்து இன்லெட் வால்வை தண்ணி ஊற்ற விட்டு அதில் எர்த்து அடிக்கிறேன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பக்காவாக இருக்குது. 1 எரரும் கம்ப்ளைண்ட் வரல. வாஷ் பக்காவாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விவிஆர் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.